ஹலோ, இந்த வீடியோவில் நாங்கள் எப்படி கீரை கடைச்சல் பண்ணுவோன்னு எங்கள் வீட்டில் பார்க்கலாம் வாங்க. காலையிலேயே நானும் அம்மாவும் மேலே போய் இருக்கிற சிறுகீரையை எல்லாம் பறிச்சிட்டோங்க. எங்களுக்கு இது கூட 3 தக்காளி இன்றைக்கி அறுவடை கிடச்சிதுங்க. மண் சட்டியில் தண்ணி ஊற்றி ஒரு 3 பச்சை மிளகா பூண்டு தட்டி போட்டு அதை அப்படியே மூடி வச்சுருங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான இந்த கீரையும் போட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. நல்லா வேகட்டும். கிளறி விட்டுட்டு இந்த மாதிரி மூடி வச்சுருங்க. வெந்ததுக்கப்புறம் கீரையோட தண்ணியை கொஞ்சம் வடிச்சிட்டுங்க. கொஞ்சம் தண்ணி மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது கூட நிறைய சின்ன வெங்காயம் இந்த மாதிரி போடுங்க. சின்ன வெங்காயத்தில் தான் டேஸ்ட்டே இருக்குது. கூட கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி ஒரு 3 நிமிஷம் அதை மூடி போட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. ஆவியில் அது அப்படியே வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நல்லா மசிச்சு இந்த மாதிரி மத்தில் நல்லா கடைஞ்சி விட்டுருங்க. ஸ்மெல்லே சூப்பராக இருக்குங்க கீரை கடையும் போது வீட்டில். இது கூட சுடு சாப்பாடு வச்சு கீரையை ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி மாடி தோட்டத்தில் ஃப்ரெஷ்ஷாக அறுவடை பண்ண கீரையாக சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அதோட டேஸ்ட்டே தனிங்க.